ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபையை நான் வாழ்த்துகிறேன். இந்த விழுப்புரம் சபையிலே தேவன் அடியேனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகர், இந்த விழுப்புரம் பகுதியிலே அருமையான ஊழியத்தை செய்து வருகின்ற பாஸ்டர் மணிகண்டன் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சபை மக்களுக்கு தேவன் இந்த நாளிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படியாய் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விழுப்புரம் பகுதி மக்களை கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த விழுப்புரம் பகுதி சர்ச் ஆஃப் காட் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆசீர்வதிக்கப்பா. அவர் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த சபையை நோக்கி வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அறிவீரப்பா. உங்கள் உள்ளத்தை நீர் அறிவிக்கிறீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு உள்ளத்தின் ஏக்கங்கள் ஆண்டவரே, உங்கள் உள்ளத்தின் வாரங்களை என் தேவன் நீர் ஆண்டவரை அறிந்து ஆசீர்வதித்து அவர் குடும்பங்களில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் தேவனின் கட்டளையிடும்படியாக நினைத்தார்கள். தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க வழிநடத்துங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 காரியங்கள் கடந்த நாட்களிலே நான் உங்களோட பேசியிருக்கிறேன். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெபத்தை குறித்துதான நம்ம பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த நான் யூடியூப்பில் பேசும்பொழுது ஜெபத்தை குறித்துதான தொடர்களை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். கடந்த மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கும் பொழுது கூட ஜெபத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஜெபத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் அந்த ஜெபத்தை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நேரம் இருக்குமானால் அந்த 3 காரியத்தை பார்க்கலாம், அல்லது அதில் எதை நாம் ஆண்டவர் தியானிக்க முடிய கொடுக்கிறாரோ அவர் தியானிக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 2வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசத்துக்கு சேமத்தை தருகிறார். 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையானவர்களை தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் அதை தியானிக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 145 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்களிலே பாஸ்டரோட கடந்த வாரம் அநேக ஊழியர்களுக்காக கடந்து சென்றிருந்தாங்க. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தன்னுடைய தாயாருக்கு உதவிமாயிருந்தாங்க. பாருங்க, அவங்க ஊழியத்தில் இப்பொழுது வளர்கிற சூழ்நிலைகளை இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிற பிரியமானவர்களே, நம்முடைய முன்னேற்றத்தை மற்றவர்களுக்கு பிடிக்காது. அதுவும் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசுக்கு பிடிக்காது. ஆகையினால மாஸ்டர்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காத, அவருடைய ஊழியத்திற்கு தடை வர வேண்டும் என்று சொல்லி அவன் அவருடைய சரீரத்தையும் பலப்படுத்தினார். கடந்த நாட்களில் அவங்க இந்த ஆராதனைக்கு வருவதற்கு கோவை பட்டணத்திலிருந்து கடந்து வரும்பொழுது அவருடைய சகோதரன் அவருடைய வாகனத்தை கொண்டு வரும்பொழுது கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன சென்னையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் இருக்கிறார், அவர் பெரிய நல்ல தலைவராக இருக்கிறார். அவருக்கு அநேகர் உதவியாக இருந்தார்கள். அதாவது மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆனால் அவரை அவருடைய சத்துருக்கள் அவருடைய தீர்ப்பு கட்டிக்கிட்டார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனித சப்போர்ட் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பாற்றப்பட்டது. அதே தாவீதுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருந்தார்.
சத்துரு பக்கத்திலே இருக்கிறான். அவருக்கு மரணம் போகிற சூழ்நிலை பக்கத்திலே இருக்கிறது. ஆனாலும் எப்படி நடந்தது? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே ஒருவனும் அவரை தொட முடியும். ஆகையினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, உண்மையாய் நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, அவரை உண்மையாய் நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது அவர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவரை தேடி போற மக்கள் அநேகம் உண்டு பிரியமானவர்களே. லைன்ல நின்று தெய்வனை தரிசிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ஓடி தேவனை தரிசிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தேவனை தரிசிக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது என்ன நடக்குது? கர்த்தர் என்ன பண்றாரு? அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தேவனை போல உலகத்தில் வேற ஒரு தெய்வமும் இல்லை. உங்க பக்கத்திலே வராது. நீங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காகவே உயிரோடு கூட இன்றும் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்மளுடைய சமீபமான, அல்லேலூயா, இந்த சமீபமான தேவனை, இந்த சமீபமான தேவனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகம் வெளியில இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னென்னவோ கஷ்டப்பட்டு தெய்வத்தை தேடுறாங்க. ஆனா நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து ஆண்டவரே என்று கதறும் பொழுது அவர்கள் பக்கத்துல வந்து, என்ன மகளே, அழாதே மகளே, உன்னை நான் பாதுகாப்பேன், சகோதரனே நீ கவலைப்படாதே, சகோதரிகளே நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? பக்கத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பாருங்க, உபாகமம் 4:7 நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? பாருங்க, உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம். இங்க பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அல்லது வீட்டிலே கதவை சாத்தி கொண்டு நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக. இப்படிப்பட்ட ஒரு ஜாதி, இங்கிலீஷ்ல நேஷன் வரும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாதி வேற எதுவுமே இல்லை. அந்த ஜாதி நாம. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஜாதிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஜாதி என்ன ஜாதி? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே அந்த ஜாதிக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தொழுது கொள்ளும்போது என்ன பண்றாங்க? ஆண்டவரே சமீபமாக இருக்கிறார். இந்த தேவன் நமக்கு சமீபமா இருந்தா போடுங்க. இந்த உலகத்துல ஒரு காரியமா நமக்கு எதிர்த்தா நிற்க முடியாது. அதனால்தான் தாவீது நன்றாக உணர்ந்திருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனா தாவீது என்ன உணர்ந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் யார் என்பதை அவர் அறிந்து. இன்றைக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன் யார் தெரியுங்களா? காற்றையும் கடலையும் அகற்றின தேவன், 38 வருட வியாதி படுக்கையை மாற்றிக்கொண்ட தேவன், 4 நாளுக்கு நாறி போன அந்த லாசுவை உயிரோடு எழுப்பின தேவன். இன்றைக்கு நமக்கு அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. சற்று சிந்தித்து பாருங்க. இவ்வளவு பெரிய ஜாதியா நம்ம எவ்வளவு பேர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, வேர்ல்டு பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கிறிஸ்துவர்கள் இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஜாதி. அதான் இந்த வசனத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் செல்வார்கள். தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க பார்த்திருக்கிறீங்க, உங்க வீட்டு பக்கத்திலேயே பார்த்திருக்கீங்க. என்னென்னலாம் செய்யறாங்க கடவுளை தேடுவது, அந்த கடவுளை அடைவதற்கு என்னென்னலாம் அவங்க தன்னுடைய உடலை வருத்திக் கொள்கிறார்கள் பார்த்திருக்கீங்க. ஆனா நம்முடைய தேவன் நமக்காக
தன்னுடைய உடலை மறித்துக் கொண்டார். நம்மை மறித்துக் கொள்ள அவர் கேட்கவில்லை. ஆனா நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய சரீரத்தை வலித்தார். அல்லேலூயா. இந்த தேவனை போல இந்த உலகத்தில் ஒரு தேவனும் கிடையாது. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. நொறுங்குட்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குட்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நொறுங்குட்ட இருதயத்தில் இருக்கிற மாஸ்டர் அவங்க கடந்து வரும்போது நைட் நான் ஃபோன் பண்றேன் அவங்களுக்கு. மாஸ்டர் நான் வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அவங்க வாய்ஸ் டல்லா, அந்த வாய்ஸ் டல்லா இருந்துச்சு. அந்த நொறுங்குட்ட இருதயத்தை யார் பார்க்குறாங்க? ஆண்டவர் பார்க்குறாங்க. நான் காலையில் இருந்து ஜோப் பண்ண பாஸ்டர் என்ன ஜோப் பண்ணேன்னா, ஆண்டவரே வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் ஒன்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த இடத்துல பாஸ்டர் ஆண்டவர் அதே உற்சாகத்தோடு அவங்க ஆராதனை செஞ்சாங்க. எப்படி பழைய அவங்க இருந்து நல்லா இருக்கும்போது அவங்க செஞ்சாங்களோ ஆராதனை, அதே போல இந்த நாளிலும் ஆக்சிடென்ட் ஆன பிறகும் இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து அவருடைய ஆராதனை செய்யும்படியா தேவன் பலப்படுத்தினார். உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய உள்ள நொறுங்கி இருக்கிறதா? ஆண்டவரே நான் யாருக்கப்பா போகணும்? என் சரீரம் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, என் குடும்பத்தில் இவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நொறுங்குட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். அழகா இந்த தாவீது ரொம்ப உணர்ந்திருக்காரு. பாருங்க, தாவீதுக்கு என்ன பண்றாருன்னா, ராஜா வாக்கும்படியா சாமுவேல் அபிஷேகம் பண்ண உடனே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நினைச்சிருப்பாரு தாவீது என்ன நம்ம போய் ராஜாவாக அபிஷேகம் பண்றாருன்னு சொல்லி, நம்ம ஒரு ஆடு மேய்க்கிறோம்னா இருக்குன்னு சொல்லி. ஆனா என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த அந்த அபிஷேகம் பண்ண பிறகு தாவீதே நினைக்கல எங்க போறாரு தாவீது. உடனே சவுலுக்கு ஒரு ஆவி அலைதாயிட்டு, சவுலுக்கு கெட்ட ஆவி பிடிச்சிருச்சு. ஆனா சவுலுடைய அந்த கெட்ட ஆவியை விளக்கத்துக்கு யாராவது ஒருவர் தேவனை அறிந்தவர் அவருக்கு வாத்தியம் வாசிக்கணும். அந்த மாதிரி செஞ்சாதான் அந்த அசுத்தாவே அவங்களுக்கு விலகும். ஒரு நொடி பொழுதுல தாவீது எங்க இருக்கிறாரு? யாரும் தேடி கண்டுபிடிச்சா நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. ஒரு நொடி பொழுதுல எங்க போயிட்டாரு? ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டாரு. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய என்ன சொல்றாங்க, அந்த சவுளுடைய மகனையே கொடுக்குறாரு, மருமகன் ஆயிட்டாரு. ராஜா வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? மருமகன் ஆயிட்டாரு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யோனத்தான் அவருடைய மைத்துனர் என்னாச்சு? அவரோட உறவாயிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நடக்குது எல்லாருமே. கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் அப்படியா சொன்னார், அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? சந்தோஷம் வந்துச்சு. என்னன்னா இது ஒரு நொடி போதுல ராஜா வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் ராஜா வீட்டுக்கு மகளையே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வச்சா நல்லா நம்மளோட கூட ஐக்கியமாயிட்டான். இது என்ன நடக்குதுன்னே தெரியலையே, நம்ம எவ்வளவு சந்தோஷமாயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வர 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 சந்தோஷம் வர 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 ஒரு நாள் என்ன நடக்குது? தன்னுடைய மாமனாரே எதிராக திரும்புகிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. அந்த மாமனார் என்ன பண்ணாரு? அவருக்கு விரோதமா எழுப்பும் பொழுது அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன வனாந்தரத்துல ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆகையினால இன்னைக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் வரும் பொழுது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா வனாந்தரம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடுகிறவர்கள். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்டர் அவங்கள அழைத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் அவர் கேட்கல, நான் பாஸ்டர் ஆகணும்னு அவர் ஆசைப்படல. ஆனா பாஸ்டர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அழைத்தார். தாவீது ராஜா ஆகணும்னு கேட்டாரா? நான் ராஜா ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாரா? அவர் பாட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு பேசிட்டு இருந்தாரு. ஆனா எங்க என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு ராஜாவாக அழைக்கிறாரு. அந்த மனாந்தரத்தில் அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த
பின்தொடரும் போது அவங்க சவுல் பின்தொடரும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவரே, நான் உங்களை ராஜாவா கேட்டேன், என்ன ராஜா அப்படின்னா நான் சொல்றேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய வேதனை, இவ்வளவு பெரிய சோதனை? ஆனா உங்களுக்காக பிரியமானவர்களே, சகோதரனே, உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இருக்கும் பொழுது, உங்களுக்கான நன்மை வரும் பொழுது இது யாருக்கு பிடிக்காது? சத்துருக்கு நல்லா தான் தெரியும். நீங்க என்னது நல்லா வர போறீங்க, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்க போகிறது, இந்த குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, இந்த குடும்பம் இந்த பிள்ளைக்கு நல்லா படித்து உயர்வா வர போறாங்க போது என்ன பண்ணுவான்? குடும்பத்துல கஷ்டத்தை கொண்டு வருவான், குடும்பத்துல வேலையில கஷ்டத்தை கொண்டு வருவான், படிப்புல ஒரு கஷ்டத்தை கொண்டு வருவான். அப்படி வரும் பொழுது நீங்க நினைச்சுக்கணும், இந்த தாவீதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யோபுக்கு முன்பாக தெரியாதுங்க, அவருக்கு வந்த கஷ்டத்தை யார் கொண்டு வருகிறான்னு தெரியாது. யோபுக்கு தெரியவே தெரியாது. யோபு என்ன நினைச்சிருப்பாரு? ஏன் ஆண்டவரே என்ன நல்லா இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிற என்ன இப்படி இந்த மாதிரி நடந்து நொந்துக்கிட்டாரு? அவருக்கு நல்லாவே தெரியுது இது என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. ஆனால் ஒன்று சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே நான் சொல்றேன், கஷ்டம் வருதுன்னு பயந்துடாதீங்க, கஷ்டம் வருதுன்னு சோர்ந்துடாதீங்க. இந்த சூழ்நிலை அங்கதான் சொல்றாரு பாருங்க, நொறுங்குண்ட இருதயமுடன் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய். அல்லேலூயா. நாளைக்கு கஷ்டம் வருது, நம்மளுக்கு பிரச்சனை வருது, நம்மளுக்கு போராட்டம் வருது, நம்ம பிள்ளைகள் சரியா கீழ்ப்படியிலே என்று சொல்லி உங்க மன வருத்தம் இருக்கலாம். எனக்கு எக்ஸாம் வந்துருக்கு, என்னால படிக்க முடியல, எனக்கு பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க கஷ்டப்படலாம். ஆனாலும் அந்த கஷ்டத்துக்கு பிறகு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நிறைய வசனங்கள் இருக்காங்க. ஆண்டவர் இடைவேளை சொல்லுவாங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் பயப்படாதுன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிசாசு கொண்டு வருகிற அந்த போராட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? பயமா. வியாதி வந்துருச்சுங்க, கேன்சர் வந்துச்சு, ஒரு சகோதரனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நன்றாக ஊழியம் செய்கிற மனுஷன், கேன்சர் வந்துச்சு. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவர் தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டதுனாலே, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதுனாலே அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்களாம் கதறாங்க அந்த கேன்சர் பேஷண்ட். இவருக்கும் வலி இருக்குது, ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்றாருங்க. இவருக்கு கேன்சர் இருக்குது, அவருக்கு இப்பொழுது அந்த இதை எடுத்துட்டாங்க, இறைப்பையை எடுத்துட்டாங்க. இன்றைக்கு சுகத்தோட பலத்தோடு இருக்கிறார். ஆனால் ஆராதனைக்குரிய மனுஷன். சென்னையில இன்னொரு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்குது. பாஸ்டர் இன்னைக்கு அவர் சச்சாபாட்ல சிறந்த பாஸ்டரா இருந்தவர், அவர் இன்னைக்கு தனியா ஒரு போதகரா இருக்கிறாரு. அவருக்கு கேன்சர் வந்தது. அவர் ஆலயத்தை கட்டி டெடிகேஷன் பண்ணும்போது கேன்சர்ல இருந்தாரு. ஆனால் ஆண்டவர் இருக்கிறவருக்கு மன்றாடினார், ஆண்டவரே, நான் இந்த கேன்சரோட என் சர்ச்சை டெடிகேட் பண்ண மாட்டேன், என்னை சுகப்படுத்தினா அந்த சர்ச்சைக்கு நான் டெடிகேட் பண்ண போவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சுகப்படுத்தினாருங்க. இன்னைக்கு 83 வயது அந்த கேன்சர் பேஷண்டா இருந்தவர் இன்னைக்கு சுகத்தோடு. இன்னைக்கு வியாதியை குறித்து கவலைப்படாது, இன்னைக்கு வியாதியை குறித்து பயப்படாது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசின்னு கேட்கணும். பயப்படாது, பயப்படாதுன்னு 363 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். பயப்படாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி பிரியமானவர்களே, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி பிரியமானவர்களே, இதோ கண் முன்னாலே நிற்கிறார் பாஸ்டர். இதே ஒரு மெயின் ரோட்ல அந்த மாதிரி நடந்துருந்தா என்ன நடந்திருக்கும்? பின்னாடி பஸ் வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். ஆனால் ஆராதனைக்குரிய அந்த பாஸ்டர் இன்னைக்கு தேவன் எப்படி நிற்க வச்சிருக்கிறாரு? உயிரோடு நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதே தாவீதுக்கு வந்த போராட்டம் போலதான் பாஸ்டருக்கும் வந்து கர்த்தர் நிலைநிறுத்தினார். அதே போல உங்களுக்கும் பிரியமானவர்களே, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆராதிப்பதை நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு?
சமீபமா இருக்கிறது. என்னென்ன சூழ்நிலை பாருங்க, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எதுக்குங்க எகிப்து தேசத்திலிருந்து ஏங்க நம்ம கொண்டு வந்தோம்? ஆராதிக்கிறது. நம்மளை ஆராதிப்பதற்காகவே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இதை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ளாமல் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதியவனாய் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். அப்ப என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடுறது. அவரை என்னங்க நம்ம அவருக்கு செய்ய முடியும்? என்னங்க செய்ய முடியும்? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய மாதப்படி. அவருக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும்? ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னங்க செய்வேன்? ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்வேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆராதனை வீரனுக்கு ஒரு நாளும் தடை கிடையாது. அவர்களை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திர பலியாக அந்த வீரனின் பலியினாலே நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்தும். அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே, சங்கீதம் 119 சொல்லுவாங்க, கர்த்தாவே நீ சமீபமா இருக்கு, உன் கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 75:1, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமா இருக்கிறது, உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன பண்ணுது? அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரத்துல அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை நீங்க சொல்வீர்கள் என்று சொன்னார், அவருடைய நாமத்தை நீங்க உச்சரிப்பீர்கள் என்று சொன்னார், இந்த பின்னாடி போட்டிருக்கிற அந்த நாமத்துக்கு இணையான நாமம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அந்த இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு இணையான நாமம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அவர் தான் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம நல்லதை கொண்டு வரணும். கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும்? ஒன்றை மாத்திரம் நம்ம செய்ய முடியும். நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றொரு அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் சமீபமாய் இருந்து என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரே டாபிக் தான் பேசியிருக்கேன். கர்த்தர் சமீபமாய். இதுலேயே நிறைய வசனம் இருக்கு. 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அடுத்த தடவை பார்ப்போம். தேசத்திற்கு சேமத்தை. எப்படி தேசத்திற்கு சேமத்தை? நம்ம கொள்ளாத வழிகளை முதலாவதாக நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, 2வதாக அந்த சேமம் எப்படி கிடைக்குது? தேசத்திற்கு எப்படி சேமத்தை கொண்டு வர முடியும்னா, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறணும்? கொள்ளாத வழிகளை விடுகிறவர்களாக. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 7வது வசனத்தை சொல்லிருக்கீங்க. 3வது பாருங்க, நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் பண்ணலாம். கொள்ளாதவர்களாகிய நாமளே என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்ம பரமபிதா என்ன பண்றாரு? நம்மளுக்கு வேண்டிக் கொடுத்தவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதே வந்து அதில் லூக்கால சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது என்ன அதிகமான நன்மைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கால 11:11, கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாட்டில் சொன்ன கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். பரமபிதா என்ன சொன்னாரு? கடைசியா பரமபிதா என்ன சொன்னாரு? நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார். அதிகமான நன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாது இருந்தீங்கன்னா
தயவு செய்து நீங்க ஆண்டவர் சமூகத்துல இந்த இடத்துல வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் நுகங்களை முடிக்கும். அந்த அபிஷேகம் நம்மளை எல்லாவற்றுக்கும் வல்லமையாக மாறும். அல்லேலூயா. நாளிலும் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பாஸ்டர் அவரை ஜெபித்து முடிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நல்லவர். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது கேட்ட வார்த்தை பிரகாரம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நேரம். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம சமீபமாய் இருக்கிறார். கேட்ட வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் உங்களையும் சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கடைசியாக சொன்னார், நன்மையானது தருவார்னா எது நன்மை? எனக்கு நன்மை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஸோ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டி ஒரு ஆண்டு சொன்னாரு, ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு தங்கள் பாவங்களை விட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து செபிக்கும் போது தேசத்தை விடுதலாக தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று இல்லையா? கொள்ளாத வழிகளை விட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் செபிக்கும் போது நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு சேமத்தை கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம். இல்லையா? மூன்றாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இதோ நான் போகிறேன், நான் போய் ஒரு தேற்றல் உங்களை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்பது நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அதை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில ஜெபத்தை குறித்து நாம் அதிகமாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஜெபிங்கள், ஜெயம் பெறுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு நம்ம சமீபத்தில் வந்து நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நாம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தகவல் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து நீர் எங்கள் மத்தியிலே அதிகமாய் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கடந்த 3 நாள் கூட்டங்களிலும் ஜெபத்தை குறித்தும் தகப்பனே ஸ்தோத்திர உபவாசத்தை குறித்தும் எங்களோடு பேசுகிற தேவன், இந்த நாளிலும் தகப்பனே தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நீர் சமீபமாய் இருக்கிறீர், ஜெபிக்கும் போது நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் மீண்டும் கேட்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவரே உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில தகப்பனே ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய், தங்கள் குடும்பத்தில் தகப்பனே ஜெபத்தை மையப்படுத்தி இருக்கிற பிள்ளைகளாய் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலே தேவ செய்தி கொடுத்த அன்பு ராசனை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக பகுதிகளுக்கு இந்த மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தகப்பனே சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதியும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.